ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாக்குள்ளே வலது கால் எடுத்து வைக்கிறோம். எப்படி ரைஸ் இமிக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பெரிய ஃபாரின் படத்தில் பார்த்த மாதிரி இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க. இங்கே வந்து டிரைவர் நான் வெயிட் பண்ணுவார். எங்கே இருக்குது நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டோன்னா அவர் வருவார். வந்தோடனே நம்ம ஏறி நம்ம வந்து ரூமுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து படத்தில் பார்த்தது. இங்கே பாருங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறதுலாம் படத்தில் பார்த்தது. இப்போ வந்து நான் நேரில் பார்க்குறேன். இது வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தோம். இப்போது ஏர்போர்ட் வழியாக வந்தோம். திடீர்னு பார்த்தா மால்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி இருந்தது. ஃபுல்லாக மாலாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் திறந்து வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியாலாம் ஜில்லுன்னுலாம் இருக்காதா? நம்ம நாட்டோட நம்ம நாட்டை அதே தான்டா, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியா ஜில்லுன்னு இருக்கும். பாரு இன்னைக்கு பார்த்தா வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? பாருங்க வெயில் அடிச்சு கொளுத்துது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜில்லுன்னு இருக்கும்னு நினச்சினே, இல்லைடா இது. வந்திருக்கோன்னா வந்து ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்புறம் எங்களோட டிரைவரை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். மலேசியா டிக்டாக் அவங்களுக்கு யூடியூப் சார். யூடியூப் என்னோட டிக்டாக் மாதிரி என்னென்னா சோறு அப்புறம் எல்லா கடையும் மிக்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி. வெரி குட் கலக்குங்க சார், கலக்குங்க. ராமர் கொடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வந்தோம்னா அந்த ஹோட்டலில் வந்து நாசி கனார் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இவர் வந்து டிக்டாக்கர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் நம்ம ஊரில் பேண்ட் அன்னைக்கு வந்து டிக்டாக்கர் நிறைய வீடியோலாம் போட்டுருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா குழம்பு, எல்லா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, எல்லா குழம்பும் சேர்த்து குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறேன். இது என்ன சிக்கன் சொன்னீங்க? ஆனியன் சிக்கன். ஆனியன்ஸ் இப்போ வந்து எடுத்து சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட். சும்மா சொல்ல எனக்கு ஃபுட்லாம் அங்கெல்லாம் கிடையாது. இது எப்படி டேஸ்ட் அப்படின்றது சொல்ல தெரியாது. ஆனால் சாப்பிட்டு அது எடுத்தோடனே வாயில் வச்சுன்னு நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கேமரா பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. தேங்க்ஸ்ண்ணா. இது வரைக்கும் நான் காமிக்கிற மாதிரி. இவர் தான் இவர் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாசி நல்லா சூப்பராக இருக்குது. நாசி கண்ணா சரி ப்ரொடக்ஷன் எனக்கு வரல. நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு வந்து சோறு, ஆனியன் சிக்கன், அப்புறம் கேபேஜ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண, அதாவது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் தான் அதுக்கு பேர் வந்து நாசி கண்ணா. இதில் மீன் கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி எல்லா கறியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பிரியாணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம கேஎல் ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகி ஒரு 10 நிமிஷத்தில் சிப்பான் ஏரியாவுக்கு பேர் கோத்தாலுது சார். கடை பேர் வந்து ஹமீஸ் பெஸ்ட்ரோ. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். அண்ணன் வந்து சூப்பராக பேசுனாரு. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்து ஜாலி பண்ணால் பார்த்துட்டு அதே ஒரு தேங்க்ஸ். ஓகேண்ணா, நன்றி. ஓகே.
கைஸ் அண்ணா தான் வந்து நமக்கு மலேசியாவில் ஃபுல்லாக இடங்கள்லாம் சுற்றி காட்ட போகிறாரு. ஸோ அந்த பேர் எப்படி சொல்கிறேன்? சிவா. அண்ணன் நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தார். இதுக்கப்புறம் அண்ணன் கூட தான் இன்றைக்கி மலேசியாலாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் அப்படி ஒன்று நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து இந்த காரில் தான் நம்ம வந்து போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டாக அண்ணா தான் வந்து இந்த ஹோட்டலில் வந்து நிறுத்தினார். அவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் போல், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாம் ஜாலியாக பேசுகிறாங்க. இந்த ஊரில் மலேசியாவே எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, Taitana y Putu Maria. Mamma Maria. Cheers on the glass of Daria. எல்லா ரெசிடென்ட்ஸ் நீங்கள் சுற்றி பார்க்குறது எல்லாம் ரெசிடென்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் நார்மலாக வந்து எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் விலை கூட உள்ள வீடுங்க, எல்லாம் காஸ்ட்லி. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் விலையாக இருக்கும். தென் அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டீங்க அங்கே பார்த்தாலும் நம்ம டெரஸ் ஹவுஸு. ஸோ டெரஸ் ஹவுஸ் மாரி இப்போலாம் கட்டுறதில்ல, எல்லாமே ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ கட்டுறதெல்லாம் அந்த மாரி உயரமாக கட்டுறது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் பெனிஃபிட் நம்மளுக்கு என்னென்னா, வெளியே எங்கேயும் போக தேவையில்லை. அந்த மாதிரி இடம்னா கடைக்கு தெருவுக்கு எங்கேயாவது போகிறோம்னா கொஞ்சம் வெளியே தூரம் போனோம். ஸோ இந்த மாதிரினா பில்டிங் கீழே வந்து எல்லா க்ரோஷியர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கேயும் வெளியே ஆக தேவையில்லை. அப்படியே வாங்கிட்டு அப்படியே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோமா, வீட்டிலேருந்து அப்படியே வேலைக்கு போனோம், அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த பில்டிங்கை விட்டு எங்கேயும் வெளியே வர வேலை இருக்காது சிட்டியில் இருந்தால். எல்லா பில்டிங்கும் லைட்டாக இருக்குமா? எல்லாமே ஹைட்டாக தான் இருக்கும். ஏதோ கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், எல்லாம் மேலே பார்க்குற தான் இருக்கும். அதை பார்த்தீங்களா, மீமாஸ் க்ரோஷியர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் ஒரு பேரில் வச்சுருப்பாங்க. அவுட்டரில் இருக்கும். ஸோ 5 கிலோமீட்டர் அவுட்டரில் வந்து ஃபுல்லாக எல்லாம் ரெசிடென்ஸ் தான். நம்ம எதுவும் மோஸ்ட்லி முக்கியமான ஆஃபீஸ் பில்டிங்லாம் வந்து எதுவும் பார்க்க முடியாது. சிட்டி தெரியுதுல்ல, இந்த வளவு எடுத்த இடம் எல்லாமே பாருங்க வேறு பில்டிங். அது அப்படியே சிட்டி தான். சிட்டி மோஸ்ட்லி வந்து ஐடி கம்பெனிஸ் அதுதான் இருக்குது நிறையா. ஏன்னா அந்த பில்டிங்ஸ் தான் வந்து உயரமாக இருக்குது. இந்த மின்னுக்கு உயரமாக தெரியுதுல்ல, அந்த பில்டிங் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங், டாலஸ்ட் பில்டிங். அதுக்கு பின்னாடி ரவுண்டாக இருக்குல்ல, அது வந்து கேஎல் டவர். தென் ட்வின் டவர்ஸ் வந்து அங்கிட்டு இருக்க பாருங்க, அதுவும் வந்து டாலஸ்ட் டவரில் கணக்கில் தான் இருக்குது. அது வந்து நம்பர் 6ல் இருக்குது. அதுக்கு அடுத்து அங்கிட்டு தெரியுது பாருங்க, அந்த எண்டில் ஒரு மேலே சில்வர் கலரில் மேலே கோன் மட்டும். ஓகே, அந்த பில்டிங் வந்து அதுவும் TRX பில்டிங், துன் ரசாக் ட்ரேட் சென்டர். அந்த பில்டிங் வந்து நம்பர் 8 டாலஸ்ட் பில்டிங். ஸோ வேர்ல்டில் வந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா டாப் 10 டாலஸ்ட் பில்டிங்கில் 3 வந்து மலேசியாவில் இருக்குது. நம்பர் 2 இந்த பில்டிங் முன்னாரா 118. ஓகே, அதுக்கு அடுத்து நம்பர் 6 வந்து நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட். மலேசியாவில் உயரமான பில்டிங்னா அதான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது ட்வின் டவர். அடுத்தது TRX பில்டிங் அண்ட் கேஎல் டவர் வந்து 420 மீட்டர்ஸ் உயரம். ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி தெரியுங்களா? மலேசியாவா? நீங்கள் கேளுங்க என்ன வேணும். குட் மார்னிங். மலேசியாவில் குட் மார்னிங்னா செலாமட் பகி. ஓகே, அந்த செலாமட் டத்தாங்கன்னா வெல்கம்னு அர்த்தம். வாங்க, வருக. அதுக்குன்னு வடிவேல் ஸ்டைலில் எடுத்துடாதீங்க, எங்கேயும் போய் தட்டிடாதீங்க, கதையாக இருக்குங்க. நார்மலாக மலேசியா டைம்ல வந்து செலாமட் டத்தாங்கன்னா வருக, வாங்க, வெல்கம்னு அர்த்தம். ஓகே, இப்போ யாராவது காலையில் பார்த்துட்டீங்களா, ஓகே குட் மார்னிங் சொல்கிறோம்ல, குட் மார்னிங்னா செலாமட் பகி. ஓகே, இப்போ சாப்பிட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா சுடா மக்கன். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் வந்து என்னை கேட்குறீங்கன்னா சுடா மக்கன்கா, KH பின்னாடி கா, சுடா மக்கன்னா ஓகே. நான் சாப்பிட்டேன்னா, இப்போ நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் சுடா மக்கன், நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக முடிச்சிடுவேன். சுடா மக்கன்னா சாப்பிட்டேன். இப்போ எப்போ சாப்பிட போகிறீங்கன்னா பிலா மாவ் மக்கன்.
ஸோ அது வந்து எப்போ சாப்பிட போகிறீங்க சுடா மக்கான்கானா. சாப்பிட்டீங்க. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்குள்ளே வந்து யாராவது கேட்குறான் சுடா மக்கான்கா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம சர்வசாதாரணமாக கேட்குற மாதிரி சும்மா சிம்பிளி வேர்டில் அந்த மாதிரி இப்போ நம்ம கேட்குறோன்னா அப்போ அந்த மாதிரி கேட்டுக்கலாம். சுடா மக்கான்கானா அவன் நம்ம சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. ஓகே நான் வந்து சுடா மக்கான்ட்டு போயிடுவேன். இப்போ நம்ம தமிழால் பார்த்தா நார்மலாகவே சாப்பிட்டீங்களா இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம சாப்பிட்டீங்களா கேட்கறதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி மலாயிலையும் வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு சுடா மக்கான் கான்னு கேட்கணும். Hola gente, mueve tu cuerpo. Haz eso para alrededor. அந்த பில்டிங் வந்து இன்னும் ஓப்பன் ஆகல. ஆனால் வந்து ஆஃபீஸோட வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஸோ சம் ஃப்ளோர்ஸில் வந்து அந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கு. மித்தபடி இன்னும் அந்த ஃபுல்லி வந்து அந்த பில்டிங் வந்து இன்னும் ஃபுல்லி ஓப்பன் ஆகல. Mama Maria. Cheers பண்ண கிளாஸ் தடியா. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மினாரா மர்டேக்கா 118 அந்த பில்டிங் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். மலேசியாவோட டாலஸ்டான பில்டிங் இதுதான். அதுவும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் செகண்ட் டாலஸ்டான பில்டிங்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ட்வின் டவர் வந்து ஹையஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து இந்த பில்டிங் வந்து இப்போ ஹையஸ்ட்டாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மர்டேக்கா 118 பார்க்கறதுக்கு செம்ம ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியல. செல்ஃபியில் வச்சு இப்படி கீழே வச்சு தான் எடுத்தோம். நாங்களும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன கான்செப்டில் வந்து கட்டியிருக்காங்கன்னா, மலேசியாவோட வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு நாட்டி கையை தூக்கி மர்டேக்கா அப்படின்னு வந்து சொன்னார். அந்த கான்செப்டில் தான் இந்த பில்டிங்கே இருக்கான். இந்த இது இருக்குல்ல, இந்த மேலே ஒரு ஹைட்டாக ஒரு இது இருக்குல்ல, அதுதான் வந்து கை. அந்த கை அந்த சிம்பிள் வச்சு தான் அவங்க வந்து ஒரு கை தூக்கி நிற்கிற சிம்பிள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்டிங்கு மர்டேக்கா 118. வெல்கம் டு மலேசியா கைஸ். இப்போ நம்ம வந்து சென்னையில், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். இன்டர்நேஷ்னலில் வந்து மலேசியாவில் உங்களுக்கு வந்து ரூம் டூர் எப்படி இருக்குது நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எந்த ஹோட்டல் நம்ம வந்து தங்கியிருக்கோன்றதால் மெட்ரோன்னு ஒரு ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து தங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் சாம்சங் அந்த மாதிரி பிராண்ட்லாம் இருக்கும்ல, சாம்சங்கு, ரெட்மி அந்த மாதிரிலாம். இங்கே வந்து ஷார்ப்னு ஒரு பிராண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ப்னு ஒரு பிராண்டு, ஒரு டிவி, இவ்வளோ பெரிய டிவி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டிலு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள். இது பாருங்க, டீ போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஊர் டீ போடுறது, அப்புறம் சர்க்கரை எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, பச்சை கலரில் இருக்கிறது சர்க்கரை. அப்புறம் இது க்ரீம்டா, ஏதோ ஸ்க்ராட்செட் க்ரீமரு. அதுக்கப்புறம் இது வந்து சுகர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டம்ளர் ஜக் கொடுத்துருக்காங்க, 2. இதெல்லாம் நம்ம போட்டு குடிக்க போகிறோம். ஆனால் என்னமோ ஏதோ ஒரு நாத்தம் அடிக்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு நாத்தம் கிடையாது, ஏதோ ஒரு வாசனை ஏதோ வந்துன்னே இருக்குது. அது என்ன வாசனைன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, மலேசியன் கபோர்டு இப்படி தான் இருக்கும், மலேசியன் கபோர்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, மலேசியன் கபோர்டு. ஆஹா, ஒரு ஆளே உள்ளே போய் உக்காந்துக்கலாம் போல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஒரு ஆளே உள்ளே போய் உக்காந்துக்கலாம். அந்த இந்த படத்தில், துப்பாக்கி படத்தில் உள்ளே போட்டு வச்சுருவாங்களா தளபதி, அந்த மாதிரி இருக்குது. ஹேங்கரு, அப்புறம் தலைக்காணி எக்ஸ்ட்ரா வேணும் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக பெட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள். கொஞ்சம் சீன்லாம் போடுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம், இன்டர்நேஷ்னலில் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பந்தா சீன்லாம் போட்டுக்கணும். எப்படி பார்க்கறதுக்கு அப்படியே ஃபாரினர் மாதிரி இருக்குமா? அதுக்கு இது சொல்லவே இல்லை பாருங்கள். ஏர்போர்ட்டில் அந்த வந்து எமிக்ரேஷன்லாம் பண்ணிட்டு வருமா, அங்கே வந்து அந்த இமிக்ரேஷன் பண்ணும்போது கேட்குறாங்க பாஸ்போர்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. 3 நாள் சொன்னேன். எந்த ஹோட்டலில் தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதோட இது காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை அந்த ஸ்லிப்பு, போஸ் அங்கே இருக்கிறான். அதுக்கப்புறம் போஸ் இங்கே வாடான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, அப்புறம் அவங்ககிட்ட அந்த இது ஃபோனிலேருந்து காட்டி, அதுக்கப்புறம் காட்டினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் நம்மளோட இந்த 2 ஃபிங்கர் இருக்குல்ல, அது 2த்தையும் அப்படியே ஸ்கேன் எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துப்பாங்களாம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கண்ணாடி, அதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அழகான முகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா செட்டிங்கும் நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி டிம் எஃபெக்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே கக்கூஸ் இருக்குது, மலேசியன் கக்கூஸ் பார்க்குறீங்களா, மலேசியன் கக்கூஸ் கைஸ்.
ரூம்லாம் பளிச்சுன்னு இல்லாமல் கக்கூஸ் பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம கக்கூஸ். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குது, பாத்ரூமில் இவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குது. தண்ணி என்னடா மொத்தமாக திரும்புது. மலேசியன் தண்ணி எப்படி இருந்து போது பார்ப்போமா? ஏய், அந்த இந்த தண்ணி நம்ம வந்து குளத்துலலாம் இருந்தால் ஒரு தண்ணி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஃபோன் பேசுறது இருக்குது. ஹேர் ட்ரையரா? ஆஹா, எப்படி ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கக்கூஸ். அந்த கக்கூஸில் நீங்கள் வந்து ஒரு டவலை போட்டு வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. கக்கூஸ் இருக்குது. அப்புறம் 2 டவல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மலேசியாவோட ரூம் டூர், கக்கூஸ் டூர். ஏய் ஆமாண்டா ப்ளீஸ், இங்கே பாருங்க, பாடி வாஷ், அதுக்கப்புறம் கண்டிஷ்னர், ஷாம்பு, அதுக்கப்புறம் இங்கே என்னமோ ஷவர் கேப்ரா, ஷவர் கேப்பு, அதுக்கப்புறம் ஒரு சோப்பு. பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னடா குப்பத்தில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து காஃபி நீங்கள் இங்கே வந்து குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் போட்டு காஃபி குடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சில பேருக்குலாம் வந்து காஃபி குடிச்சா தான் ஆய் வரும். அது மாதிரி இப்போ காஃபி குடிச்சு உங்களுக்கு ஆய் வரும்னா ஆய் இப்படி உட்காந்து இருக்கும்போதே நீங்கள் வந்து அப்படியே காஃபி குடிச்சிக்கினே அப்படியே வைக்கலாம். ஓகேவா? அது மாதிரி நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, அப்புறம் இங்கே பாருங்க ஷவரு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இது கட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அது பேர் குடுகுடுன்னு போங்க சீக்கிரம். கேமராமேன் அங்கே போகிறதுக்காக தான் அப்படி இது பண்ணினே இருக்கிறது. ஓகே, இங்கே பாருங்க, வியூ பார்க்குறீங்களா? வியூ தம்பி ராஜ பார்த்தாண்ட ராஜ புலத்தலக வேட்டைய ராஜா வரார். கைஸ் இங்க பாருங்க, இதுதான் அந்த வியூ. இங்க வந்து மலேசியால எல்லா பில்டிங்கும் ஹைட்டா கட்டி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வியூ தெரியும். அந்த வியூ விட்டுருங்க, அப்படியே நீங்க திரும்பி பாருங்க, ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஜன்னல் எப்படி திறக்குது பாருங்களேன். திறந்தா இந்த பெரிய கார் ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி திறக்குது ஃப்ரெண்ட்ஸ். கதவு இது பாருங்க, இந்த மாதிரி திறக்குது. ஸோ அதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து மலேசியாவை ஒரு கலக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கா? கலக்கட்ட பிரகாஷ் அப்படியே அந்த ஃபாரினர் கலை வருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபாரினர் கலை என்னது இது? கேஸ் இங்கே பாருங்க, செப்பல் குத்துக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறோம், ஆனால் 2 செப்பல் தான், ஒரு செப்பல் தான் இருக்குது. இருங்க இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது. இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே. ஆஹா, ஃப்ரிட்ஜு ஒன்றுமே இல்லை, இவ்வளோ காலியாக இருக்குது. ஃப்ரிட்ஜு காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது முக்கியமான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த இது வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் வச்சுருக்குறாங்க. நீங்கள் என்ன பீஸா அதெல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். அவன்றா இது லாக்கரா கைஸ், லாக்கரா ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ இதுதான் மலேசியாவோட ரூம் டூர். இதுக்கப்புறம் மலேசியாவில் சுற்றி பார்க்க இடங்கள், நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத இடங்கள், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லி உங்கள் ஹைப் க்ரியேட் பண்ண இடம்ல நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க, நிறையாவே எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் நம்ம போனால் எப்படி இருக்கும்ன்றது நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள். மலேசியாவில் நம்ம ஜாலியாக இருக்க போகிறோம். பாய்.